இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் ஜாங்ஜியா கிராண்ட் கனியனோட கிளாஸ் பிரிட்ஜை கடந்து வந்தோம். அந்த வீடியோ நம்ம ஸ்டூபிட் சுஜா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ போய் பார்க்கலாம், இல்லை அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். பட் ரெண்டு வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்ன மலையேற விடுறாங்க போல இங்கே போனால். இதோ பாரு, இதோ இதில் தான் ஏற விடுவாங்க போல. அட்வென்ச்சர்ஸ் வந்து அப்படியே ஏறி கிழிச்சிருவீங்க. என்னன்னா காட்டுக்குள்ள நடக்கல, மலைக்குள்ளேயே நடக்கல, மலை ஓரமா நடந்துட்டு இருக்கோம். உனக்கு இதனோட விபரீதம் புரியுதுன்னா அங்க பாரு. விபரீதம் புரியுதா? தெரியுதா? மலைக்குள்ளேயும் இல்ல, காட்டுக்குள்ளேயும் இல்ல, மலைக்கு ஓரமா. தெரியுதா? இது வந்துட்டு மலை ஓரம் தெரியுதா? இது அப்படியே மலை இந்த சைடு. யோசிச்சிருக்காங்க பாரு சைனாக்காரங்க, மலைக்கு ஓரமா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வாக்பயத்தை ஒண்ணு கட்டலாம் அப்படின்னு. இது வந்துட்டு விஆர் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன விஆர் எனக்கு புரியல அப்படின்னு பார்த்தா ஒரு பேராஷூட் நடுவில் நிற்க வச்சு, பேராஷூட் மாதிரி ஒரு செட்டப் நடுவில் நிற்க வச்சு நல்லா விஆர் மாட்டி விட்டு நம்ம வந்துட்டு அப்படியே இதை சுற்றி இருக்க மாதிரி அப்படியே நமக்கு வந்துட்டு ஒரு இது வருது. அடேங்கப்பா, இதுதான் காரணி நமக்கும் இவங்களுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸு. நான் கூட எப்படி இவ்வளோ பேரை கவர் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் இத்தனை இது வச்சிருக்காங்க பாரு, இத்தனை பேருக்கு விஆர் வச்சிருக்காங்க பாரு. இல்லை அங்க இருக்கு முடிவு. உங்க யாருக்குமே இதுல நான் பாக்குறது எதுவும் தெரியாது. பட் ஆனா இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது அப்படி ஒரு விஷயம். எனக்கு உண்மையாலுமே வந்துட்டு ஒரு பேராஷூட்ல போய் அது அப்படியே உண்மையாலுமே பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்த இடம் மிரர் எலிவேட்டர். காட்டுக்கு நடுவில், ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு மிரரில் ஒரு எலிவேட்டர் வச்சுருக்காங்க. அந்த வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை விட ஒரு பெரிய எலிவேட்டர் இதே ஜாங்ஜியாவில் இன்னொரு இடத்துல இருக்குது. அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இதை பார்த்து ஆச்சரியப்படுங்க, செம்மையாக இருக்கும். இதான் பயமாக இருக்கு எனக்கு. என்ன பண்ணுவாங்க, விடுவாங்கன்னு தெரியலையே. தனியா இருக்கும் தரணி, பிரித்து வச்சிருக்கணும் தரணி. ஆக்சுவலா எனக்கு இறங்குறதோட ஏறது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. இல்ல விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா வீடியோல நம்மளால பார்க்கவே முடியாது, வீடியோ பார்க்கறவங்களால. அது விஆர் வந்துட்டு அனுபவிச்சாதான் அந்த இதுவே. அனிமேட்டட் மாதிரிலாம் இல்லாம உண்மையாலுமே நல்ல ஒரு 4K கேமரா வச்சு ஷூட் பண்ணி அதுல போட்டு கட்டுறாங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, அந்த அக்காக்கெல்லாம் போர் அடிக்கும்டி பார்த்து பார்த்து. எடுத்துக்கலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப இதெல்லாம் பேக்ல போட்டுக்க. நான் பறக்க போறேன். பறக்குறோம், பறந்தே ஆகுறோம். எனக்கு முன்னாடி போறேன், பத்திரமா போயிட்டு கால் பண்ணு. ஓகே, பறந்துற போகுது அது பாட்டுக்கு.
சரி ஓகே. ஆமா கண்ணும் தெரியாது உனக்கு வேற. தான் போகுது. ஹாய் ப்ரோ. போயிட்டு வரேன். உங்க கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாவெல்லாம் கேட்டதா சொல்லு ப்ரோ. தப்பிக்கலாம் பாக்குறியா? கரெக்டா? பாய் ப்ரோ. ஒரு டாடா சொல்லிட்டு போங்க ப்ரோ. ப்ரோ டாடா சொல்லுங்க ப்ரோ. நிமிஷம். ஓகே சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. நீங்க இப்ப பார்த்த இந்த ஜாங்ஜியாஜியே கிராண்ட் கனியான் ஜிப்லைன் வீடியோவை முழுக்க 360 டிகிரி ஃபுட்டேஜா நம்ம ஸ்டூபிட் சுஜா யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம அதையும் போய் பாருங்க. உங்ககிட்ட ஒரு VR ஹெட்செட் இருந்துச்சு அப்படின்னா அது லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்ககிட்ட VR ஹெட்செட் இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் அந்த 360 டிகிரி வீடியோவாகவே பார்க்கலாம். உங்கள் விரல்களை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வைப் பண்ணி அதை சுற்றி நீங்கள் பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரணி, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ரிப் எப்படி இருந்துச்சு? நைஸ். பட் இன்னும் முடியல. இது வந்துட்டு ஒரு ஃபைனலான ஒரு செம்ம மேட்ரு ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த 2 மலைக்கு நடுவில் நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போயிருக்கேன். ஆனால் இது இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா நேரோவாக இருக்குது. இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபிலாம் பார்க்குற மாதிரி இல்லை ப்ரோ. ஆனால் எனக்கு என்னங்க வினோதமாக இருக்குன்னா ஃபாரினர்ஸ் நம்மள எல்லாரும் வினோதமாக பார்க்குறாங்க ப்ரோ. நம்ம அவங்கள பார்க்குறோம், அவங்க நம்மளை பார்க்குறாங்க. இந்த 2 மலைக்கு நடுவில் ஒரு ரிவரில் நம்ம ஒரு ரைட் போகிறோம். நான் இந்த மாதிரி ஏற்கனவே போயிருக்கேன். பட் ஆனால் இந்த ரைடு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நேரோவாக இருக்கனால சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆமாம் நல்லா ஜன்னல் சீட்டை பிடிச்சிக்கலாம். ஆமாம். என்ன கேட்டாலாம் தாரணி, இது டோட்டல் ஒர்த் மணி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாமே. இங்கே உட்காந்துக்கலாம். இங்கே உட்காந்துக்கலாம். இல்லை இப்படி உட்காரு, நான் உன்னை உட்கார விடுறேன். என்னெல்லாம் கேட்டா ரியலி ஒர்த் மணி. நம்ம இந்த வியர்ல பார்த்தோம்ல அந்த ஃபால்ஸ். இப்படி இது பேக்ல போடு. என்னெல்லாம் கேட்டா சீரியஸ்லி இது வந்துட்டு ஒரு ஒர்த் மணி ரைடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே என்ன வந்துட்டு இங்கே அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எல்லா டிக்கெட்ஸுமே வந்துட்டு நாங்கள் பே பண்ண அந்த பேக்கேஜ்குள்ளே இன்க்ளூடட் அப்படிங்கிறப்ப எனக்கு செம்ம ஒர்த் மணியாக தோணுது. ஆமாம், நிற்கவும் இல்லை. நாங்கள் இன்னும் ஒரு 2 days இல்லை ஒரு 1 week நாங்கள் லேட்டாக வந்திருந்தோம்னா வந்துட்டு இங்கே சைனாவில் வந்துட்டு மேடே வந்துட்டு செம்ம ஃபெஸ்டிவல் ஆக்சுவலாக இருக்கும். அப்போ எல்லாம் இங்கே நிற்க கூட வழி இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கும். பட் இப்போ நல்லா அமைதியாக நிதானமாக எல்லா இடத்துக்கும் டக்குன்னு உள்ளே போயிட்டு எதுவுமே இல்லாத ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு டூர் இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம். மற்ற டைமில் வந்து வச்சுக்கோங்க, இந்த திருப்பதி மலை கோயிலில் சாமியை பார்க்க நிற்கிற மாதிரி நிற்கணும். ஒரு 1000 பேர் இருப்பாங்க அந்த இடத்துல.
அந்த இடத்துல நம்ம போய் ஜிப்லைன்ல போய் ஜாயின் ஆனோம். ஆமா அந்த இடத்துல கிளாஸ் ஸ்லைடிங் இல்ல ஐயோ பாகுபலி மாதிரியே இருக்குது இல்ல அந்த யானை எல்லாம் வரும்ல ஆக்சுவலா அந்த யானை இருக்கும்ல தர்ணி அது வந்து குவைலின்ல இருக்கு நம்ம அங்கேயும் குவைலின்லயும் போலாம் அந்த வீடியோல நீங்க பார்க்கணும்னா ஸ்டூபிட் சுஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க குவைலின் போய் அந்த ட்ரிப் வீடியோஸையும் பார்ப்போம் இந்த ஜாங்ஜியா ஜே ட்ரிப்பையும் 3 பார்ட்ஸாக நாங்கள் போட போறோம் அதையும் ஃபுல்லா பாருங்க அப்புறம் இந்த பாகுபலி இந்த ஜாங்ஜியா ஜே பார்க் இந்த ஃபாரஸ்ட் பார்க்கோட இந்த இன்னைக்கு டே வந்துட்டு எண்ட் ஆகுது. இதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்துட்டு எங்களுக்குன்னு ஒரு ஹோட்டல் ரூம் கொடுத்து அந்த ஹோட்டலில் போய் படுத்து தூங்கிட்டு காலைல தான் இனிமேல் அடுத்து. ஆக்சுவலாக நான் வந்துட்டு டே ஒன்னே வந்துட்டு எல்லாமே காட்டிட்டாங்களே இதுக்கப்புறம் போர் அடிக்குமே அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் டே ஒன்று வந்துட்டு சரியான ஒர்க்கு. ஏன்னா ஒன்றுமே எல்லாமே வந்துட்டு அந்த பேக்கேஜ்குள்ளேயே அடங்கிட்டனால எதுக்குமே தனித்தனியாக பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதனால சரியான ஒர்க்கு. நான் கொடுத்த காசு வந்துட்டு வருத்தமணின்னு தோணுச்சு. ஒருவேளை நான் இந்த பேக்கேஜ் பேசாமல் தனியாக வந்ததுன்னா கண்டிப்பாக கண்ணாப்பினான்னு செலவாயிருக்கும் ஷூராக. அண்ட் தென் எனக்கு அந்த கிளாஸ் பிரிட்ஜு அந்த இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப என்னோடய பர்சனல் ஃபேவரட்டே வந்துட்டு அந்த க்ரூஸ் தான். இந்த ஃபால்ஸில் அந்த கப்பலில் வந்தது, அப்புறம் இந்த வேலி வாக் தான் சரியானது. இதெல்லாம் வந்துட்டு இந்த ஐ படத்தில் ஒரு இந்த ஷூட்டிங்கில் ஒரு இது காட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. சரியான இடம், அமைதியாக சுற்றி முற்றி யாருமே இல்லாமல் இல்லை வெறும் தண்ணி சத்தம் தான். ஆமா அப்படியே அந்த மலையே ஒரு சுற்றி. இந்த வீடியோவை ரொம்ப ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இந்த வீடியோ சீரீஸோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடம் அவதார் மவுண்டன். எந்த ஒரு மலையுமே தொடர்ச்சியான மலைத்தொடராக இல்லாமல் குச்சி குச்சியாக நீட்டமாக ஒரு மரம் மாதிரி மலைகள் இருக்கும். அதுதான் அவதார் மவுண்டன். இதுதான் அவதார் படத்தோட அந்த ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அவதார் மவுண்டனுக்கு நடுவில் நம்ம வந்துட்டு ஒரு ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டூபிட் சுஜா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.